ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி ப்ளவுஸோட நெக் மாடல் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸுக்கு தான் நம்ம நெக் மாடல் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸு ஃபுல்லுமே உடம்பு எல்லாமே நம்ம தைச்சி வச்சுருக்கோம். இந்த ப்ளவுஸுக்கு கழுத்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு கழுத்து பைப்பிங் மாடல் கழுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுவும் நூல் எதுவும் இல்லாமல் சாதா கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம தைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ ஒரு 1.25 இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிவிடுவோம். இந்த கிராஸ் பீஸ் எப்படி நம்ம ஜாயின் பண்ணோன்னா பாருங்கள், அந்த கிராஸாக நம்ம அந்த பீஸில் எட்ஜு பக்கம் கிராஸாக இருக்கும். அந்த கிராஸும் நம்ம ஜாயின் பண்ணுற பீஸோட துணியோட அந்த கிராஸும் கரெக்டாக சேர்த்து ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு சென்டர் பகுதி வி ஷேப்பில் கிடைக்கும். அந்த சென்டர் பகுதியில் நேர் நம்ம தைச்சா போதும். தைச்சி அதை திருப்பி எடுக்கும்போது நம்ம பாருங்கள், தையல் பக்கமெல்லாம் ஒரே பகுதியில் இருக்கும், நல்ல பக்கமெல்லாம் ஒரே பகுதியில் இருக்கும். இப்போ இந்த கிராஸ் பீஸ் நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னா 1 by 1 ஒரே நூலில் பண்ணிகிட்ருக்கிறேன், கட் பண்ணாமல். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். இல்லைனா இது கொஞ்சம் நம்ம தைக்க வேண்டியது இருக்கனால தைக்கவும் அடுத்தது நூல் கட் பண்ணணும். என்ன நூல் கட் பண்ணணும், என்ன ஸ்டார்ட் பண்ணணும், அதை விடவும் நம்ம ஒரே நூலில் எப்படி தைக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த கிராஸ் பீஸ் நம்ம தனியாக கட் பண்ணலாம். கழுத்து பகுதியில் இருந்தால் நம்ம கட் பண்ணும்போது கட் பண்ண துணி தான். அடுத்தது ஜாயின் பண்ணி தான் மொத்தமாக நம்ம கட் பண்ணிவிடுவோம். அடுத்தது இல்லை, வெட்டு துணி கொஞ்சம் கூடுதலாக நம்ம தைக்கும்போது வந்துடனா அந்த வேஸ்ட்டு துணியையும் கட் பண்ணி விட்டுக்கிடலாம். ஏன்னா இது பைப்பிங் துணி, நிறைய வேஸ்ட் உள்ளே இருந்தனாக்கி நமக்கு பைப்பிங் தைக்கும்போது கரெக்டாக வராது. அடுத்தது பாருங்கள், இப்போ ஃபுல்லுமே ஜாயின் பண்ண அந்த கிராஸ் பீஸ் துணியை எடுத்து ஏதாவது ஒரு எட்ஜில் ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கிக்கிடுவோம். ஒரு எட்ஜு ஃப்ரீயாக விட்டுருக்கோம். அது ஜாயின் பண்ணுறதுக்கு துணி கூட இல்லை, கழுத்து துணி கூட. ஒரு பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு மடக்கி ஒரு சிங்கிள் மடக்கி எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மடக்குனதை எட்ஜில் தான் நம்ம ஒரு தையல் போடுறோம். பாருங்கள், இப்போ கிராஸ் பீஸு ஃபுல்லுமே தைச்சி ஒரே அளவில் நம்ம தைச்சி எடுத்தாச்சு. இந்த கிராஸ் பீஸோட அளவு மொத்தம் 1.5 இன்ச்சு எடுத்தாலும் ஒன்றும் இல்லை, 1.25 இன்ச்சு எடுத்தாலும் ஒன்றும் இல்லை. நான் 1.25 இன்ச்சு தான் எடுத்திருக்கேன். 1.25 இன்ச்சு எடுத்து 1/4 இன்ச்சு மடக்கி தைக்கிறேன். அடுத்தது நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு தையல் தும்பு போக மீதி உருட்டி தைக்கிறது தான். இப்போ ஒரு பகுதி நம்ம கிராஸ் பீஸுக்கு சிங்கிள் மடக்கி எட்ஜில் தையல் போட்டுருந்தோம். அடுத்த வெட்டு பகுதியை இந்த கழுத்து பகுதியில் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், கழுத்தோட ரவுண்ட் ஷேப் பகுதியில் நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடலாம். நம்ம இந்த கழுத்தோட இறக்கம், பின் கழுத்தோட இறக்கம் தைக்கும்போது அதே மாதிரி முன் கழுத்து அந்த ரவுண்டு தைக்கும் போதெல்லாம் நம்ம துணியை இழுக்கவே கூடாது. நம்ம இழுத்து தைக்கும்போது அந்த கழுத்தோட ஷேப்பு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கழுத்து லூஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே நம்ம தைக்கும்போது கழுத்து தைக்கும்போது துணியை இழுக்காமல் நீட்டாக சும்மா சாதா நார்மலாக தைக்கிறது மாதிரி தைச்சிக்கிடணும். பாருங்கள், இப்போ ஃபுல்லுமே கழுத்து பீஸ் கூடல
நம்ம உடம்பு துணியை கழுத்து பீஸ் கூடலாம் சேர்த்து ஜாயின் பண்ணி தைச்சாச்சு. அடுத்தது நம்ம ஜாயின் பண்ண இடத்த பாருங்கள், உள்ள தையல் தும்பு இருக்கும். இந்த தையல் தும்பை நம்ம ஜாயின் பண்ண இந்த 1.25 இன்ச்சு பீஸுக்கு உள்பகுதியில் வரும்படியாக நம்ம திருப்பி விட்டு ஜாயின் பண்ண அதே பள்ளத்தில் இந்த தையலை போடணும். இப்படி போடும்போது பைப்பிங், உருட்டு பைப்பிங் சூப்பராக வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டில் நம்ம ஜாயின் பண்ண இடத்த நீட்டாக திருப்பி எடுக்கும்போது அந்த ஜாயின் பண்ண இடம் நமக்கு தெரியும். இப்போ உள்பகுதியில் இருக்கிற இந்த தையல் தும்பு எல்லாத்தையும் இந்த 1.25 இன்ச்சு நம்ம ஜாயின் பண்ண அந்த கழுத்து பீஸ் துணிக்கும் உள்பகுதியில் வச்சு உருட்டி உருட்டி கொஞ்சம் தைக்கணும். ரொம்ப லாங்காக நம்ம தையல் போட்டுறக்கூடாது. மிஷின்லேயும் கொஞ்சம் கண்ணி சின்னதாட்டு இந்த தையலோட அளவையும் கம்மி பண்ணி வச்சுக்கிடணும். பின் கழுத்து வரும்போது பாருங்கள், நீட்டாக அந்த கழுத்து மாதிரியே நம்ம வளைச்சி கொடுக்கணுமே தவிர நேர இழுத்து தைச்சிடக்கூடாது. பின்ன எப்படி கழுத்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்ம மிஷினில் நம்ம கையை வச்சு நீட்டாக வளைச்சி கொடுத்து தைக்கணும். நேராக தைக்கும்போது வேறு மாடல் கழுத்தாயிரும். இந்த பைப்பிங் ஒரு நூல் நம்ம ஊசி பதம் மாற்றி குத்தினாலும் அந்த பைப்பிங்கோட அழகே போயிடும். இந்த கழுத்து பீஸ் நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ண அதே இடத்துல தான் இதை உருட்டி தைக்கும் போதும் நம்ம தைக்கணும். இல்லைனாக்கி அந்த பைப்பிங் டிசைன் வராது. நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பைப்பிங் தைக்கலாம். இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது நெக் மாடல் தைச்சிருக்கிறது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நீங்களும் இந்த ஈஸியான மாடலில் தைச்சி பாருங்கள். இப்போ சூப்பராக நம்ம பைப்பிங் தைச்சி முடிச்சாச்சு. நீங்கள் இந்த மாடல் தைப்பீங்களா இல்லைன்னா வேறு மாடலில் தைப்பீங்களா அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். அனைவரும் பாருங்கள். அனைவருக்கும் நன்றி.